எப்படிங்க பிடிவாதம் பிடிச்சதை விடவே மாட்டாங்க. நான் பிடிச்சதுக்கு முயலுக்கு 3 கால் அறிவாங்க. இல்லம்மா 4 கால் இருக்கு அப்படின்னா என்னம்மாங்க ஒரு காலை உடைச்சிருவாங்க. அப்போ இந்த மீன லக்னம் மீன ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைய வாலண்டரியா தேடி போவாங்க. மீன் இரட்டை குணம் உண்டு. மிதுனத்துக்கும் மீனத்துக்கும் மட்டும் இரட்டை குணம் உண்டு. உள்ளேற மாதிரி இருப்பீங்க, வெளியேற மாதிரி இருப்பீங்க, நீங்க மாத்திக்க முடியாது. காதல் மூலியமா கட்டாயம் பிரச்சனை உண்டு. 18 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் மீன லக்னம் ராசி ஒருத்தர் பிறந்திருக்காங்க, பசங்க பிள்ளைங்க இருக்காங்க, கவனமா பாத்துக்கோங்க. அதான் உங்களை காப்பாத்துறதுக்கு வந்தாலும் கூட தட்டி விட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் நடக்கும் மீனத்துக்கு. இன்றைய காலகட்டம் இப்படிதான் இருப்பீங்க. பசங்க பிள்ளைங்க எல்லாம் கவனமா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ராசி மீனம். லக்னம் மீனத்துல பிறந்தாலும் சரி, ராசி மீனத்துல பிறந்தாலும் சரி, உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிவாத குணம் இருக்கும், பிடித்ததை விடாத குணமும் இருக்கும். அதுதான் மீனம். இந்த மீன லக்ன ராசியில பிறந்த வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா மனம் உடைஞ்சிருவாங்க. எனக்கு வேணும்னா வேணும், அதுலயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எப்படிங்க பிடிவாதம் பிடிச்சதை விடவே மாட்டாங்க. நான் பிடிச்சதுக்கு முயலுக்கு 3 கால் அறிவாங்க. இல்லம்மா 4 கால் இருக்கு அப்படின்னா என்னம்மாங்க ஒரு காலை உடைச்சிருவாங்க. இப்ப பாருங்க 3 கால் தான் இருக்கு. அப்ப யாருக்கு நஷ்டம்? பாவம் முயலுக்கு தான் நஷ்டம். அதே போல நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான் நஷ்டம். முயல்னு சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு தான். ஒரு விஷயத்த விடுனா விட மாட்டீங்க, அது நெகட்டிவ் வேணாம் அப்படின்னு அவங்க விட முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு தேவையா இருக்கே. அதனால அப்ப இந்த மீன லக்னம் ராசி இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட அழுத்தம் இருக்குன்னா, காலபுருஷருக்கு இவரே சார்ந்த என்ன திறந்துட்டீங்க. குரு பகவானுடைய வீடு, அது மோட்ச வீடும் பேரு. நிம்மதிங்கிற பாவம் வந்து மீன வீடு தாங்க. ரெட்டை தன்மை, ரெட்டை மீன்கள் இருக்கு அதுல. நட்சத்திரம் பாருங்க, அதுல புனர்பூஷம் குருவுடைய ஸ்டார் இயங்கிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க சனி பகவான் ஸ்டார் இயங்கிட்டு இருக்கு. அடுத்து ரேவதி பாதகாதிபதியான புதன் பகவான் ஸ்டார் இயங்கிட்டு இருக்குங்க இந்த மீன வீட்டுக்குள்ளார. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மீனம் ஓகே தான், பட் ஆனா எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். அப்போ இந்த மீன லக்னம் மீன ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைய வாலண்டரியா தேடி போவாங்க. தப்புன்னு தெரியும், என்னால மாத்திக்க முடியல, எனக்கு வேண்டான்னு தெரியும், ஆனா ஒதுக்க முடியல. என்ன காரணம்னா அப்போசிட்ல இருக்கவங்க நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், லைஃப் பார்ட்னர் இருக்கலாம், உடும்புடியா பிடிச்சுக்குவாங்க உங்களை. என்ன பிடிங்க? உடும்புடி. உங்க மூலியமா நிறைய லாபங்கள் இருக்கும் அவர்களுக்கு. ஆனா சில நேரத்துல அவங்க 1 மடங்கு லாபத்தை எதிர்பார்த்தா நீங்க பல மடங்கு லாபத்தை எதிர்பார்ப்பீங்க. இரட்டைத்தன்மை. மீன் இரட்டை குணம் உண்டு. மிதுனத்துக்கும் மீனத்துக்கும் மட்டும் இரட்டை குணம் உண்டு. உள்ளேற மாதிரி இருப்பீங்க, வெளியேற மாதிரி இருப்பீங்க, நீங்க மாத்திக்க முடியாது. ஒரு சில ஜாதகங்கள்லாம் இருக்குங்க, அத்திப்பழம் மாதிரி பாக்குறதுக்கு. அவங்கள பார்த்தா தப்பே சொல்ல முடியாது. இப்ப நல்ல குணம்பா, நல்லா பேசுறாங்கப்பா, சமப்பா, இந்த கேட் குட் கேட் நினைக்கணும். ஆனா அத்திப்பழம் என்ன ஆகுங்க? பிச்சு பார்த்தீங்கன்னா அப்பதானே தெரியும். நிறைய பிரச்சனைகளோட இருப்பாங்க, நிறைய வலி வேதனையோட இருப்பாங்க, பிரச்சனையை கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. 2 விஷயம் எடுத்துக்கணும். இந்த மீன வீட்டை பொறுத்தளவுக்கு குரு பகவானுடைய ஆட்சி வீடுதாங்க. அஸ்தநாதிபதி சுக்கிர பகவான் நீங்க உச்சமடைகிறாரு, புதன் பகவான் நீச்சமடைகிறாரு. காதல் மூலியமா கட்டாயம் பிரச்சனை உண்டு. 18 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் மீன லக்னம் ராசி ஒருத்தர் பிறந்திருக்காங்க, பசங்க பிள்ளைங்க இருக்காங்க, கவனமா பார்த்துக்கோங்க. அது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 7 சனி. சரியா படிக்க மாட்டாங்க, படிப்புல கவனம் போகாது, வேற தாட்டு வரும், வேற சிந்தனை வரும், தற்பு வட்டங்கள் அப்படி அமையும், தானா இவங்க தேடி வரும். இவங்க பிரச்சனைக்குள்ள சிக்கிறாங்க அப்படின்னா அதை சார்ந்த அற்புகள் தேடி வருங்க. அவளை பயணம் பண்ணும்போது தவறா போறது காரணம் இந்த காலத்து பசங்களையோ பிள்ளையோ தப்பி சொல்லி காரணம் இல்லை, சேரக்கூடிய சேர்க்கை. ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து சமுதாயம் வளர்த்துது, பெத்தவங்க வளர்த்துலீங்க. ஏன்னா பொருளாதார தேவை, 2 பேரும் வேலைக்கு போறாங்க, பசங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக பெத்தவங்க வேலைக்கு போறாங்க. அதை புள்ளுங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா?
அப்போ இந்த மீன லக்னம் ராசியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப கொலாப்ஸாக இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலை வரைக்கும் இந்த சனி பகவான் 7 ஜென்ம சனியில் தற்கொலை வரைக்கும் போயிட்டு ஜாதகங்கள் இருக்குது. மொபைல் கையில் கொடுக்காதீங்க. ஃபோன் மூலமாக மீன லக்ன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் பிரச்சனை இருக்குங்க. தெரியாத நபர் வராங்க, சேட் பண்ணுறாங்க, ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா பேசுவாங்க, பின்னாடி வைப்பாங்க பாருங்க, பெரிய பிரச்சனை, பெரிய ஆபத்து. என்ன காரணம்னா ஏதோ ஒரு விஷயத்த தேடி ஓடுறீங்க. உங்களுக்கு கிடைக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்கத்துல இருக்கும். அது உங்களுக்கு வந்து தெரியாது. பக்கத்துல இருக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம மதிக்க மாட்டோம். நம்ம எங்கேயோ இருக்கு பாருங்க, ஒரு அன்பு, நட்பு, காதல், அது பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பக்கத்துல இருக்கவங்களை காயப்படுத்துங்க. என்ன காரணம்? விரையாதிபதியான கிரகம் உங்க குடும்பஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறார். அஷ்டமாதிபதி உச்சம், பாதகாதிபதி நீச்சம். உங்க லக்னாதிபதி எங்க ஆறாருங்க? லக்னாதிபதி ராசிநாதனும் என்ன ஆறாரு? 5ஆம் வீட்டுல போய் உச்சம் அடைஞ்சாரு. லாபத்துல போய் நீச்சம் அடைகிறாரு. நினைக்கிற விஷயம் சரின்னு நினைச்சு தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க சில நேரங்கள்ல சில ஜாதக அமைப்பு. அதே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் மீனத்தில் பிறந்தவர்கள் எப்பவுமே கவனமா இருக்கணும். காதல் கல்யாணம் 2 திருமணம் இல்லைங்க, 3 திருமணத்தை அமைத்து வைக்கும். அதுலேயும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டேன். பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்த ஒரு அமைப்புல மீன லக்னமே ராசி இருக்காங்க அப்படின்னா, லக்னத்துக்குள்ள இருக்கலாம், மீன ராசிக்குள்ளேயும் இருக்கலாம். 7ஆம் இடமோ 8ஆம் இடமோ விருச்சிக வீட்லேயோ 11 சொல்லக்கூடிய உங்களுக்கு மகரத்திலேயோ 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுக்கு ரிஷபத்துல இருந்துட்டாவோ திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுப்பதில்லை. தன்னுடைய காதல் சார்ந்த வாழ்க்கைக்காக நிறைய தவறு செய்யறாங்க. புதன் நீச்சம் கேந்திராப தோஷத்தையும் கொடுக்குது. இப்போ குரு பகவானும் வச்சுக்கோங்க. சப்போஸ் குரு பகவானும் மறைஞ்சிருக்காரு காலபுருஷருக்கு, இல்லை இவங்க லக்ன ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கலாம், 8ஆம் இடத்துல சுக்கிரம் வீட்டில் இருக்கலாம். சுக்கிரம் குரு வந்து பார்த்தீங்கன்னா பரிவத்தில் இருக்கலாம், இல்லை புதனும் குருவும் பரிவத்தில் இருக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஜாதகங்களும் உங்ககிட்ட வருது. ஒரு ஜோதிடன் எங்கேயும் உங்ககிட்ட வருது, இல்லை இந்த சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் கணவனுக்கும் இருக்குது அப்படின்னா இவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய வலை சிக்கிட்டுக்குன்னு அர்த்தம். அதிகமாக ஏதோ விஷயம் தேடுறாங்க, கிடைக்க விஷயம் எடுத்துக்க மாட்டாங்க, கிடைக்காத விஷயத்த தேடி ஓடுறாங்க. அது கிடைக்காது. கிடைக்கும் பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மன அழுத்தம் இருக்கே, கவலை இருக்கே, எப்பயுமே நீங்க தீர்க்க முடியாது. அப்போ ஒன்று விட ஒன்று பெஸ்ட். ஒரு விஷயம் கிடைக்குது, அதை எடுத்து நீங்க லவ்வா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது ஒரு குழந்தைங்களை காவப்படுத்திட்டு போயிடும். இன்னொரு அமைப்புக்காக மறுபடியும் ஓடுவீங்களே தவிர நிறுத்த மாட்டீங்க நீங்க. இதுதான் புதன் குரு சுக்கிரனுடைய காம்பினேஷன். அப்போ என்னங்க, ஏதோ ஒரு விஷயத்தை தேடி பயணத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன சரியா இருக்கும், கைடு எடுத்துக்கோங்க, ஒரு கவுன்சிலிங் போங்க, பெத்தவங்க பேச்சு கேளுங்க. உங்களுடைய கடமை என்ன, உங்க பொறுப்பு என்ன. ஒரு வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம இருப்பீங்க. சில ஜாதகங்கள் மட்டுமே, சில கிரக இணைவுகள் கொண்ட மீன லக்ன மீன ராசி எல்லாமே நிறைய பாதிப்புக்குள்ள போகுது, நிறைய பிரச்சனைக்குள்ள சிக்கிட்டு இருக்குங்க. சரியான கைடு அவங்களுக்கு கிடைக்கல, சரியான வழிகாட்டி கிடைக்கல. கிடைச்சாலோ சில நேரங்கள்ல திசா புத்திகள் சிறப்பா இல்லை அப்படின்னா அவங்கள கைட் பண்ணுவாங்க, அவங்க காப்பாத்த பக்கத்துல நிற்பாங்க, அவர்களை விட்டு பிரிவார்கள். ஏன்டா டார்ச்சர் பண்றாங்க, அட்வைஸ் பண்ணி கொன்றாங்க, அப்படிதான் பேசுவாங்க. எப்படிங்க, நல்லதை எடுத்துக்க முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்க. அதான் உங்களை காப்பாத்துறதுக்கு வந்தாலும் கூட தட்டி விட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் நடக்கும் மீனத்துக்கு. இன்றைய காலகட்டம் இப்படிதான் இருப்பீங்க. பசங்க பிள்ளைங்கெல்லாம் கவனமா இருக்கணும். உங்களுடைய வயதுக்கேற்ற கடமையும் பொறுப்பையும் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. உங்க டியூட்டி என்ன, அப்பா டியூட்டி என்ன, சம்பாரிச்சு கொடுக்கறது. அப்பா அம்மா டியூட்டி என்ன, உங்களை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு உண்டான விஷயம் வீட்டில் செய்கிறாங்களோ, வேலைக்கு போகிறாங்களோ, அந்த கடமையை அவங்க சரியாக செஞ்சிடறாங்க. இப்போ உங்க கடமையும் பொறுப்பையும் என்னது, உங்க டியூட்டி என்னது, படிக்கிறது. அதை மட்டும் படிக்கணும், எனக்கும் ஆம்பிஷன் வேணும், நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி யார் டார்கெட் வச்சு ஓடுறீங்களோ அந்த மீன லக்னம் ராசி டாப்ல வந்துருங்க. எனக்கு இதெல்லாம் தோணுது, செய்யணுமா, எனக்கு இதெல்லாம் வேணும், பார்க்கலாம். யார் ஆப்ஷன்ல விடுறீங்களோ நீங்களும் உங்களை நீங்க என்ன சொல்லுவாங்க, தன்னை தானே தாழ்த்திக்கிறது, தனக்கு தானே பிரச்சனை வச்சுக்கிறது. நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா, சொந்த காசுல சூழி வச்சுக்குவீங்க. இதெல்லாம் இப்போ காலத்துல மீனத்துக்கு உண்டுங்க. சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட கிரக சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய ப்ரெஷர் கொடுக்கும். 50 வயது வரைக்குமே என்னங்க எனக்கு வேணும் 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 ஓடுவீங்க, எது வேணும்னே தெரியாம ஓடுவீங்க. அதுதான் மீனம், அதுதான் மீனம். தண்ணி கடந்து போயிடுச்சு,
தொடுறோம்னு வச்சுக்கோங்க, தண்ணியை தொடுறோம், தண்ணி கடந்து போயிடுச்சு, மறுபடியும் அந்த தண்ணியை தொட முடியுமா? ஒரு தண்ணி ஆற்று போகிறீங்க, கடலுக்கு போடுறீங்க, நதி ஓடிட்டுருக்கு, தொடுறீங்க, அந்த தொட்ட தண்ணியை நீங்கள் மீண்டும் தொட முடியுமா? யோசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் மீனம். ஒரு விஷயத்த ஒரு பாதிப்பு கடந்து வந்துட்டீங்கன்னா அந்த தவறை மீண்டும் நீங்கள் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப உங்களுக்கு தோணும். ஒரு விஷயத்தை தேடி ஓடுறீங்க, முழுமையடையாமல் ஓடுறீங்க, உங்கள் தேடுதல் தவறாக இருக்குது அப்படின்னா உங்கள் தேவை என்றைக்குமே குறையாதுங்க. கவனமாக இருங்க. ஏன்னா குருவுடைய அம்சம், கிரகத்தை எப்படி கையாளுறோமோ அதற்கேற்றபடி தான் வாழ்க்கை அமையும். அனைத்து கிரகங்களும் யோகத்தையும் கொடுக்கும், அனைத்து கிரகங்களும் தோஷத்தையும் கொடுக்கும். ஆனால் திசா புத்திகள் சில அமைப்பு கொண்ட கிரகங்கள், பாவகங்கள், காரகங்கள் தன் கடமையை நிச்சயமாக செய்யும். ஆனால் எதை எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய விஷயத்த நாங்கள் கைட் பண்ணி தரோம். லக்ன ராசியில் பிறந்தவர்கள் எந்த விஷயம் இருக்கணும், எதை விடணும்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். அன்பான நல்வாழ்த்துகள். ஏஎஸ்கே ஆஸ்ட்ரோ சேனல்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். இன்றைய காணொலியில ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, இல்லை இந்த மாதிரி ஒரு கிரக சூழல் இருக்கு, எப்படி இருக்கோ, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குனாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்த்துகள். எனது பெயர் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டில் இருக்கேன். எனது தொலைபேசி எண் 7708791654. அனைவருக்கும் பிரபஞ்சம் அனைத்தையும் சிறப்பாக தரட்டும் என்று அன்போடு வாழ்த்துகள் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.